நான் சொல்றேன் 2 மணிக்கு கோர்ட் இருக்கு, அதுக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க. கோர்ட்ல இருக்க விஷயத்தை அப்படியே சைலண்டா ரெக்கார்ட் பண்றீங்களா? இப்போ அந்த வழியில நம்மளுடைய அண்ணன் லெஜண்ட் சரவணன் அண்ணன் வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு நிறைய செய்யறாரு. அதுக்கு முன்னாடியே அவர் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நிறைய புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு இயற்கை பேரிடர்கள் எது வந்தாலும் சரியும் இல்லாமலே நம்ம அண்ணன் லெஜண்ட் சரவணன் அண்ணன் வந்து ஏழை எளிய மக்களுக்கு நிறைய வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்க 2018 புயல்ல 2 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் எல்லா ஆலயங்களுக்கும், அது இந்து ஆலயமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ ஆலயமா இருந்தாலும் சரி, முஸ்லீம் அவங்களுடைய தர்காவா இருந்தாலும் சரி, எந்த இதுக்கும் வந்து எல்லா மதத்தினருக்கும் வந்து அவங்க வணக்கம், நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா, நம்மளுடைய லெஜண்ட் சரவணன் அண்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ஈகை கோணம் கொண்ட நடிகர்கள் வந்து ரொம்ப கம்மி. நமக்கெல்லாம் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அப்புறம் நம்மளுடைய கேப்டன். இப்போ அந்த வழியில் நம்மளுடைய அண்ணன் லெஜண்ட் சரவணன் அண்ணன் வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு நிறைய செய்யறாரு. அதுக்கு முன்னாடியே அவர் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நிறைய புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு இயற்கை பேரிடர்கள் எது வந்தாலும் சரி, அண்ணன் வந்து தொடர்ந்து வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த வகையில பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் ஐயா வந்து அந்த நம்மளுடைய வட மாவட்டத்திலிருந்து வந்தவர். அவர் வந்து ஏழை எளிய மக்களுக்காக நிறைய வந்து உதவி செஞ்சிருக்கிறாரு. ஆட்சியில இருக்கும்போது செஞ்சிருக்கிறாரு, இல்லாதப்பவும் நிறைய உதவி செஞ்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு வந்து எந்த ஒரு ஆட்சியும் எந்த ஒரு அதிகாரத்திலும் இல்லாமலே நம்ம அண்ணன் லெஜண்ட் சரவணன் அண்ணன் வந்து ஏழை எளிய மக்களுக்கு நிறைய வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்க 2018 புயல்ல 2 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் எல்லா ஆலயங்களுக்கும், அது இந்து ஆலயமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ ஆலயமா இருந்தாலும் சரி, முஸ்லீம் அவங்களுடைய தர்காவா இருந்தாலும் சரி, எந்த இதுக்கும் வந்து எல்லா மதத்தினருக்கும் வந்து அவங்க உதவி செஞ்சிருக்கிறாரு. ஏழை எளிய மக்களுக்கு படிப்பு செலவு கொடுக்குறாங்க. இன்றைக்கு பர்டிகுலரா அவருடைய பிறந்த நாளுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் வந்து அசைவ விருந்து கொடுக்குறாங்க. நலத்திட்ட உதவிகள் நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனசு வர்றது வந்து பெரிய விஷயம். அண்ணன் வந்து நீடுடி வாழணும்னு சொல்லி என் சார்பாக நான் வந்து கேட்டுக்கிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த நம்மளுடைய தலைமை கழக நிர்வாகி அண்ணன் சுதாகர் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அவரை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் மற்றும் ஊடக நண்பர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இது வந்து அது சம்பந்தம் இல்லை, அது நீங்க தனியா ஒரு கூப்பிட்டு இன்டர்வியூ வைங்க. நான் சொல்றேன் 2 மணிக்கு கோர்ட் இருக்கு, அதுக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க. கோர்ட்ல இருக்க விஷயத்தை அப்படியே சைலண்டா ரெக்கார்ட் பண்றீங்களா? 40 வருஷம் ஆச்சு. உனக்கு வயசு என்ன? நான் சினிமாவுக்கு வந்து 40 வருஷம் ஆச்சு. அப்படியே சைலண்டா பேக் பண்ணி அப்படியே ரெக்கார்ட் பண்றீங்களா? நன்றி, வணக்கம்.